our channel. Eating challenge பண்ணனும். என்னன்னா என்ன கிடையாது. எது வந்து சாப்பிடணும் அப்படி சொல்லிட்டு நீங்க வந்து சொல்லுங்க. கண்டிப்பா நம்ம அதை பண்ணிடுவோம். அதுக்கு அப்புறம் நான் மறந்தாலும் இவங்க மறக்காம என்ன மாட்டி விடுறாங்க. உங்களுக்கு அண்ணாக்கு பிரியாணி வாங்கி கொடுத்துட்டீங்களா? அண்ணாக்கு பிரியாணி வாங்கி கொடுத்துட்டீங்களா? ஆமா இது அந்த சோடா குடிக்கிற சேலஞ்சில நான் வின் பண்ணல. அதுதான் என்னென்ன பிரியாணி? சுக்குபாய், யாமொய்தீன், வெட்டிங் பிரியாணி, அப்புறம் தலப்பாக்கட்டி 4 பிரியாணி சொல்லிருக்கேன். இது லாக் டவுன் முடியட்டும். வெக்கமா இல்ல கம்ப்ளீட் லாக் டவுன் எப்ப முடியுதோ அப்பதான் பிரியாணி வாங்குறதுக்கு எதுக்கு லாக் டவுன் முடியணும்? தலை காஞ்சு போயிருக்கு. என்ன வாங்கணும், என்ன வந்து ஊர்ல இருந்து எடுத்துட்டு வரல. நான் என்ன ரெடி பண்ணலீங்களா, அதை எடுத்துட்டு வரணும்னு நினைச்சேன். ஊர்லயே வச்சுட்டு வந்துட்டேன். நல்ல வேளை பவுடர் மட்டும் எடுத்துட்டு வந்திருக்கேன். பவுடர் போட்டுக்க வேண்டியதா. என்ன இங்க எங்கேயாச்சும் எடுத்துலாம். கலரா இருக்க மாதிரி இருக்கு. கலர் கம்மியாயிட்டும் போல ஊருக்கு போயிட்டு. அப்படியா? என் தலைய கழிச்சு சட்டி குண்டா மாதிரி இருக்கு என் தலை. அது எப்பவுமே அப்படிதான் இருக்கும். சரி ஓகே, இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நான் ரொம்ப கருத்து போயிட்டேனால எனக்கு வந்து இப்ப மேக்கப் போட்டு விட போறாங்க மேடம். மேக்கப் கிடையாது, ஃபேஷியல் பண்ண போறோம். ஃபேஷியல் கிடையாது, ஏதோ ஒண்ணு பண்ண போறேன். அடிக்கடி நான் பண்ணி விடுவேன் இந்த மூஞ்சிக்கு. அது நல்லா இருக்கும். நீங்க பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 3 நாள் மூஞ்சில ஏதோ கருப்பு பெயிண்ட் பூசன மாதிரி. ஆனா அதுக்கு அப்புறம் கிளியரா ஆகி நல்லா இருக்கும் தானே. அது எனக்கு மறந்தே போயிடும். அதுக்குள்ள மூஞ்ச கழுவுறதுக்கு சின்ன குழந்தை மாதிரி நான் வந்து கெஞ்ச வேண்டியதா இருக்குங்க. ஏன்னா அதே மாதிரி ஒரு டைமும் கை கழுவுறதுக்கு இதுவா இருக்கு, கெஞ்ச வேண்டியதா இருக்கு. என்னதான் பண்றதுன்னே எனக்கு தெரியல. தக்காளி நான் சிக்கிற போறேன். நான் கை ரேகையே காணாம போனாலும் பரவாயில்ல, கழுவு. சரி கழுவிட்டு வா, நான் எடுத்து வைக்கிறேன் எல்லாமே. அதெல்லாம் கொஞ்சம் தூக்கிட்டு மேல வைக்கிறீங்களா? டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நான் இப்போ வந்து பியூட்டிஷியன், பர்ஃபெக்ட் பியூட்டிஷியன் ஆயிட்டேன். ஸோ அதனால என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. என்ன வச்சுதான் கத்துக்கிறேன். ஒன்றும் அவ்வளோ சீரெலாம் கிடையாது. நார்மலா போட்டு நல்லா நாரை போட்டு வச்சு தேய்க்கணும். அவரும் தொடக்க கத்தையோட பின்னாடி பக்கம் திரும்பி இப்படி வரட்டும். நீயே மூஞ்சி நல்லா டைம் பாத்துறேன். நல்லா இருக்கு. ஓகேவா? ஆக்சுவலா அது மூஞ்சிக்கு ஃபேஷியல் தேவையில்ல. சரி நீ ஒரு கேக்குற ஆசைப்பட்டது. தக்காளி ஆக்சுவலா நான் என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்றேன் அப்படி சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிக்க மாட்டேன். ஏன்னா அதுக்கப்புறம் என்ன ப்ரொமோஷன் நினைச்சுப்பாங்கடி. அப்படி நீ சொல்லி ப்ரொமோஷன்லாம் கிடையாது. வேணா ப்ரொமோஷன் எதுக்கு தேவையில்லாத உங்க எந்தெந்த ப்ராடக்ட் யூஸ் பண்றேன்னு யாருக்கும் காட்டல. பட் யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா, மூஞ்சி கழுவிட்டியாமா? கழுவிட்டேன். நீங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் நீ வெள்ள தாண்டி நீ அழகி தெரியுமா சொல்ல. இப்போ என்ன பண்ண போறோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்க்ரப் பண்ண போறோம். நம்ம கிட்ட இருக்கிறது அதுதான் பண்ண முடியும். ப்ரொசீஜர் நான் எப்பவுமே இந்த 3 தானே நீ பண்ணுவேன். ஸ்க்ரப் பண்ணுவேன், அப்புறம் மாஸ்க் போடுவேன், அதுக்கப்புறம் மசாஜ் பண்ணுவேன், அதுக்கப்புறம் க்ரீம் போடுவேன். அவ்வளவுதான். நான் பண்ணுவல. இங்க ஜெல்லாம் இல்ல. அது ஜெல் உள்ள இருக்கு, எடுத்துட்டு வரேன். அம்மா கொஞ்சம் ஃபேன் ஆஃப் பண்ணிடு வாரி. ஏன் கேக்குமா கேக்காதான்னு தெரியல. சவுண்ட் கேக்கு நம்ம கிட்ட தான் வச்சு பேசுறோம். சரி ஓகே. நிறைய பேர் ஆடியோ கிளாரிட்டி சரியில்லைன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அவங்க வைஃப் அவங்க புருஷனை கொஞ்சுங்க, லவ் பண்ணுங்க. அது மாதிரி இருந்தா லைஃப் நல்லா. இப்போ எப்போ பார்த்தாலும் முறைச்சிக்கிட்டு இது பண்ணிட்டு இது மாதிரி இருந்து பாருங்க, லைஃப் சூப்பரா இருக்கும். இப்பவும் இல்லை, எப்பவுமே அது மாதிரி இருந்து பாருங்க, சூப்பரா இருக்கும். என்னம்மா அதுக்கப்புறம் நான் மட்டும் உனக்கு கொஞ்சிட்டு இருக்கேன், நீ எனக்கு கொஞ்சதே இல்லைன்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்றேன். நான் கொஞ்சது இல்லையா? என்ன நீ தான் சொல்லணும். ஆமா நீ கொஞ்சதே இல்லை, நான் தான் உனக்கு கொஞ்சிட்டு இருக்கேன். 2 பேரும் ஒரே டைம்ல கொஞ்சம் முடியாது. நீ தான் என்ன கொஞ்சிட்டு இருக்க, அப்புறம் நான் எப்படி உன்னை கொஞ்சம் முடியும்? பொபிள் மஸ். இப்போ நான் ஒரு சின்னதாகவே நான் சொல்லிட்டேன். இப்போ வந்து புதுசாக மேரேஜ் ஆனவங்க இருப்பாங்க, இல்லை வந்து பேபி இல்லாதவங்க இருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து பேபிக்கு பிளான் பண்ணாமல் அப்புறமா குழந்தை பெற்றுக்கலான்னு இருப்பாங்க. இப்போ வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேர் தனியாக இருக்கும்போது அவங்களுக்கு இப்போ எனக்கு இவங்க தான், இவங்களுக்கு நான் தான். பார்த்துக்கிறதுக்கோ பேசிக்கிறதுக்கோ வேற ஃபேஸே இருக்காது. ஸோ அப்போ எனக்கு வந்து இவங்க தான் குழந்தை, இவங்களுக்கு வந்து நான் தான் குழந்தை. அப்போ ஒரு குழந்தைய நீங்கள் பார்க்குறீங்க, அது இது மாதிரி ஒரு அமுல் பேபியை பார்க்குறீங்க, ஒரு குண்டு தக்காளியை வைக்கப்படாது, ஒரு தக்காளி குண்டை பார்க்குறீங்கன்னா கொஞ்சமாக உங்களால் இருக்க முடியுமா சொல்லுங்க. ஸோ அதனால நாங்கள் வந்து என்னோட குழந்தைய நான் வந்து இவங்களை பார்த்துக்கணும், அவங்க என்ன கொஞ்சம், அதனால கொஞ்சத்துல ஒன்றும் தப்பு கிடையாது. அது உங்களுக்கு ஒரு சில பேருக்கு பார்க்க பிடிக்கலாம், ஸ்கிப் பண்ணிடுங்க, அவ்வளோதான். நம்ம சிம்பிள்
ஸ்கிப் பண்ணிட்டு உங்களுக்கு எது பார்க்கணும்னு தோணுதோ அதை மட்டும் பார்க்கலாம். அதுக்காக என் புருஷனை வந்து நீங்க சொல்லிட்டீங்கன்றதுக்காக நான் திட்டினா இருக்க முடியும் சொல்லுங்க. சண்டையில போட்டு போறேன். சரி ஓகே, இப்போ நம்மளோட ஒர்க்குக்கு போயிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து மூஞ்சி கழுவிட்டு வந்துருக்காங்க. இப்போ நான் வந்து ஸ்க்ரப் பண்ண போறேன். இதுக்கு வந்து நான் ஸ்க்ரப் வந்து என்ன யூஸ் பண்ண போறேன்னா வச்சுக்கோங்களேன், ஒயின் ஸ்கின் பியூரிஃபையிங் ஸ்க்ரப். ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம். மூஞ்சி எப்பவுமே வேர்த்து ஊத்திட்டே தான் போயிருக்கு. என்ன பண்றதுன்னு என்னன்னே தெரியல. ஏசிலாம் இருக்கு, இருக்கிற ஏசி அதாவது ஹால்ல பாத்ரூம்ல வாயில குடிச்சு விட்டுறேன். இது வந்து நம்ம வந்து ஸ்க்ரப் பண்ணிக்கலாம். தாடிலாம் ஏன் வளருது? இதெல்லாம் எப்படி போடுறது? தாடி பத்தி பேசுறேன். தாடி எடுத்துட்டு வா. இது ஸ்மெல் நல்லா இருக்கும்லமா? நாத்தடி இது ஒரே நாத்தடி. என்ன ஸ்மெல் தெரியுமா? நம்ம அந்த இதுல சாப்பிடுவோம்ல குச்சைஸ்ல வருமே கிரேப்ஸ் ஸ்மெல். அதான் ஒயின் ஸ்மெல். ஐப்ரோ அழகா இருக்கு, ஐ லேஷ் அழகா இருக்கு. ஐ லேஷா? இந்த முடி இருக்குல்ல அதான் லேஷஸ். நான் ஒரு நாள் உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தெல்லாம் மேக்கப் போடும்போது பிளைண்ட் பால் மேக்கப் போடும்போது மறந்துட்டியா? அப்ப என்ன எனக்கு ஒண்ணு சொல்லு. இங்க போடுறது என்ன? இதா ஐலைனர். ஐயோ இங்க போடுறது ஐப்ரோ. இங்க போடுறது அது வந்து மஸ்காரா. இது மேல தோல் மேல ஸ்கின் மேல. அது வந்து மஸ்காரா. மஸ்காராவா மறந்துட்டேன். ஐலைனர். இப்போ இங்க போடுறது அதுதான் மஸ்காரா. கீழ போடுறது ஐலைனர். காஜல். ஆக்சுவலா நீ சொல்லி எத்தனை மாசம் ஆகுது? இப்ப மட்டும் நான் கரெக்டா சொன்னேன். இல்ல இப்ப ரீசெண்டா நம்ம ஊருக்கு போயிருந்தோம்ல, அப்ப அம்மா சேர்த்துக்கிற வாங்கிட்டு சொன்னாங்க. காஜல் மஸ்காரா வாங்கிட்டு சொன்னாங்க. கடையில விக்கிறதுக்கா? ஒரு வாட்டர் இப்ப கேர்ள்ஸ் மூஞ்செல்லாம் வந்து ஃபுல்லா க்ளீனா இருக்குமா? உங்களுக்கு என்னடி தாடி கொண்டு வந்து இதுல நான் எங்கடி வச்சிருக்கேன்? யூஸ் நான் ஃபேஸ் பண்றது ரொம்ப ஈஸி. உங்களுக்கு ஃபுல் ஃபேஸ் பண்ணணும். எனக்கு வந்து தாடி இருக்குது. எங்கடி போயிட்ட? நான் கொஞ்சம் தண்ணி எடுத்துறோம் பவுல்ல. அப்படின்னு தெரியுது. முடியெல்லாம் போட்டு சேர்த்து தேய்ச்சி வச்சிருக்கா லூசு. ஒழுங்கா பண்றியா ப்ராப்பரா? அதோட இங்க பாரு எவ்வளவு கேப். இந்த கேப் எதுக்குன்னு தெரியல. இங்க பாரு ஸ்க்ரப் பண்ணாதான் வளரும். ஸ்க்ரப் பண்ணாதான் வளராது. எண்ணெய் வச்சு பண்ணணும். எண்ணெய் வச்சு தேய்ச்சாதான் வளரும். பூஞ்சி எரியுது. ஒரு மாதிரி நர நரன்னு இந்த மாதுளை பழம் கதை மாதிரி இருக்கு. அதுதான் ஸ்க்ரப். இது ரொம்ப அதிகமா இருக்கு. கண்ணை மூடுமா? கண்ணை திறக்க கூடாது. சரி கடிச்சிருவா ஸ்க்ரப். எரியுதா? எரியுது. இதெல்லாம் கடையில போனா கஸ்டமர் கொடுக்க மாட்டா. அவங்க சாப்பிட்டா பண்ணுவாங்க. அப்ப நீ ஏன் இப்படி பண்ற? எனக்கு உனக்கு பண்ண வாங்கடி. தாடிலாம் நீ படுத்து முன்னாடி படுக்கணும். உங்க நான் மடியில படுக்க வச்சு பண்ணுவேன். முன்னாடியே நீ உட்காந்து பண்றது வாட்டுவாங்க. தாடி இருந்துச்சுன்னா உங்களுக்கு சீக்கிரமா வேலை முடியலாம். நீங்களே நீ பண்ண தேவையில்லை. அதுக்கு என்ன பண்ணணும்னா black egg white egg நிறைய இருக்கும். இந்த இது வச்சு அடி பைத்தியம் வலிக்கும் போடி. வலிக்காது. நான் ஏமா அது கருப்பு கருப்பு அசிங்கமா இருக்கு. சுடு தண்ணி வச்சு ஃபர்ஸ்ட் இந்த சுடு தண்ணி வச்சு ஹாட் வாட்டர் வச்சு ஒத்தர கொடுத்து பாருங்க. உங்களுக்கு அதெல்லாம் வேண்டாம். அப்படியே வலிக்கும் விளையாடாத. சரி பொறுமையா எடுக்கணும்.
எந்த பொண்டாட்டி பூச்சிக்கு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க உடுத்து வச்சு நான் ஓகே ஸ்க்ரப் பண்ணியாச்சு மூக்குல இருக்கிறது எடுத்தாச்சு சமாளிட்டு வருங்க இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஃபேஸ் மாஸ்க் போட போறோம் 2 ஃபேஸ் மாஸ்க் இருக்கு என்கிட்ட பிரைட்னிங் ஃபேஸ் மாஸ்க் ஒன்று அதுக்கப்புறம் வந்து சார்கோல் ஃபர்ஸ்ட் சார்கோல் போடுவோம் சார்கோல் வந்து அழுக்கெல்லாம் வந்து க்ளீன் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் சார்கோல் போடுவோம் சரியா ஆக்சுவலி இந்த சார்கோல் மாஸ்க் நல்லா இருக்கும் ஆக்சுவலா இல்லமா போட்டதுக்கு அப்புறம் பாருங்க நல்லா இருக்கு இது போட்ட பிம்பிள்ஸ்லாம் வராது இது பிம்பிள்ஸ் நல்லா இருக்கு கண்ட்ரோல் இது வந்து ஆக்சுவலா பிரஷ் வச்சு நல்லா வந்து பண்ணுவாங்க உனக்கு பிரஷ்லாம் போதுமா நீ நிறைய கறி பேசுற உனக்கு பிரஷ்லாம் வேணும் கையை வச்சு அப்படியே சாணி முழுகிற மாதிரி முடிய வேண்டியதான் வாங்க பாட்டி நீ எப்படிதான் மறுக்கிற அந்த பாகுபலியில பாகுபலியில அந்த பாகுபலி என்னது கழுவிட்டு பாரு ரொம்ப சொல்ல கலரா இருக்கும் ப்ரப்போஸோட அழகுடி ஆமா ப்ரப்போஸ் மட்டும் இது கேட்ட ஆனா எனக்கு ஏன் புரிஞ்சு அழுதானே இதுதானே இது கதையா இருக்கு அப்படி ப்ரப்போஸ் பேர் சொல்லக்கூடாது சரி ஓகே எல்லாம் அதை விட நீ தான் அழகு என் மண்டே வரை கழிச்சுக்கல ஊரிட்ட போய் இதை வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஃபேஸ் மாஸ்க் இருக்கு அதை போட்டு நல்லா தொடச்சி எடுத்துரும் அப்புறம் வந்து க்ரீம் அப்ளை பண்ணும் சரியா சரியா எவ்வளவு நேரம் ஒரு 10 minutes கலர் பர்மனண்டா இருப்பாரு 10 minutes ஆன ஒரு 5 minutes இந்த கலர்ல மட்டும் நடி கிருஷ்ணர் மாதிரி இருப்படி நீ குண்டு கிருஷ்ணர் கிருஷ்ணர் எப்படி கருப்பு கலர்ல இருந்தாரு நீல கலர் ஆனா இது கருநீல மாதிரி தான் இருக்கு கருப்பு மாதிரி தெரியல இந்த மூக்குல எல்லாம் வேற பட்டு ஓகே இந்த மாஸ்க் வந்து காஞ்சிடுச்சு நான் வந்து இதை இப்ப வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன் இப்போ வந்து நம்ம என்ன போட போறோம்னா இது என்னது இது சுண்ணாம்பா பிரைட்னிங் ஃபேஸ் மாஸ்க் ஒயிட் கலர் மாஸ்க் போடுறோம் அது கருப்பு சுண்ணாம்பு இது வெள்ளை சுண்ணாம்பு எஸ் கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு எல்லாம் நான் பண்ணிட்டு சாணி போட்டு ஒரு மாதிரி வீட்டுல பழைய காலத்துல நமக்கு அந்த ஓலை வீடு வச்சிருப்போம்ல அப்ப பொம்மை டைப்ல செவுத்துல சாணி போட்டு அம்மா இவ்வளவு எவ்வளவு பூச்சிட்டு எரியுது மூஞ்சலாம் எக்ஸ்பீரியா இருக்கு போல செக் பண்ணி கொஞ்சம் ஐயோ தெரியல 1000 நாள் அடிக்கிற மாதிரி இருக்கு ஏன் போடுறேன் கண்ணை மூடினே இருக்கணும் கண்ணை திறந்து பார்க்கும்போதே இப்படி பண்ற பைத்தியமே பெயிண்ட் அடி எரியுதா சரி ஓகே இப்போ வந்து இந்த ஒயிட்னிங் மாஸ்க் பிரைட்னிங் மாஸ்க் போட்டாச்சு ஏன்னால ஏத்தி பூசி வச்சிருக்கேன் பிரைட்னிங் மாஸ்க் போட்டாச்சு இத வந்து நம்ம வந்து ஒரு 5 minutes ஓகே பக்கத்துல இல்ல யாராவது திடீர்னு பார்த்தா பயந்து நார்மலா பார்த்தாலே அந்த பயந்துருக்காங்க பூசி விட்டுறோம் மூஞ்சிலே வயிறு கட்டி ஐயோ மா கம்மிடுமா இதுவே எக்ஸ்பீரி ஆயிடுச்சு எல்லாம் ஏய் மா முஞ்சிச்சு போலதே இல்லடி ஏய் இது முஞ்சிச்சுமா நான் சாப்பிட்டா முஞ்சிச்சு ஏய் இது நானே முஞ்சி சீக்கிரம் இதான் நிறைய போட்டு வச்சிருக்க அதாவது
மூஞ்சி கட்டிட்டு வா போ. எக்ஸ்பைரி ஆனதால மூஞ்சில போட்டு. சரி போ நான் பாக்கல. இதுவும் முடிஞ்சிச்சு. அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. நல்லா இருக்கா? ஓகே ஃபேஷியல் நல்லா சூப்பரா பண்ணி முடிச்சாச்சு. யா எரியுது பயமா. ஒண்ணு இல்ல க்ரீம் போட்டுறோம். ஏண்டி நான் மூஞ்சி எக்ஸ்பைரி ஆன க்ரீம் தான் போட்டு பண்றேன் வந்து பாப்பா தெரியலடா. இல்ல இது தெரியாதா? அது முன்னாடியே என்ன சொல்லணும் நான் பார்த்ததுக்கு முன்னாடியே பார்க்காம உன்னை பண்ண மாட்டேன்யா. சரி ஓகே ஓவரா பேசல. ஆனா இப்பதான் கொஞ்சம் கலர் ஆயிட்டது. இது தோல்கில ஏதாவது போடுமா? அது என்ன பாதி ஃபுல்லா தெத்த முன்னாடி இருந்ததோட இப்ப பிரைட்னஸ் மூஞ்சி மங்கலாயிச்சு நோரு. தெத்தமுக்கு அழகாயிட்ட. சரி ஓகே ஃபேஷியல் பண்ணி சரி இப்போ வந்து க்ரீம் அப்ளை பண்ணி. க்ரீம் இல்ல ஜெல். ஜெல். என்ன ஆரஞ்சு ஜெல் வேணுமா அல்லது ஜெல்? ரெண்டுமே. லூஸ் ரெண்டு சீட் அப்படியே போகுது. நான் ரெண்டுமே போடுமா. இது வந்து 2022 வரைக்கும் இருக்கு பாருங்க. ஓகேவா? இது என்ன ஆரஞ்சு? ஆரஞ்சு ஜெல் போடுங்க. ஆரஞ்சு ஜெல். ஓகே? தங்க அழகாயிடுச்சு. வந்து எக்ஸ்பைரி ஆன க்ரீம்லாம் போட்டு மூஞ்சி ஏதாவது பண்ணிருப்ப. அதெல்லாம் ஒண்ணு ஆகாது. 1 மந்த் தானே அதான் ஒண்ணு ஆகாது. பார்த்ததுனால தெரிஞ்சது 1 மந்த் தான். இதுவே ஒரு 6 மாசம் 1 வருஷம் ஆயிருந்தா எனக்கு தெரியும். நான் பார்த்த 2 மாசத்துக்கு முன்னாடி தான். ஐயோ அது தெரியுமா முன்னாடி எக்ஸ்பீரி நான் பார்த்து எத்தனை நாள் இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு அடிக்கடி பண்றதுனால நான் பார்ப்பேன் எத்தனை நாள் இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே முடிச்சாச்சு. ஒரு க்ரீம் போட்டா போயாம போடுறது பண்ணி. ஓகே எப்படி மார்க்கு சுப்ரா காஸ்டா 100 எக்ஸ்பீரி ஆன க்ரீமுக்கு நான் மேல கேஸ் போட்டு நீ தான் எனக்கு காசு தர. ஓடி போய் 100 உடனே எனக்கு 1 லட்சம் ரூபாய் எனக்கு காசு கொடு. எனக்கு நஷ்டடா. ஆமா போட்டதனால எனக்கு வந்து மூஞ்செல்லாம் கொஞ்சம் எரிச்சல் ஏற்பட்டுச்சு. மூக்குலயே குத்துறா. அது எப்படி போட்டா அப்படிதான் வரீங்களா எரியுது. எனக்கு 1 லட்சம் ரூபாய் காசு கொடு. ட்ரீட் பண்ணுறேன். நான் வந்து பேக்ல போய் எடுத்துன்னு வந்துடுறேன். சரி ஓகே நீ முடிச்சுக்கலாமா? இது மாதிரி உங்க வீட்டுல யாரும் ட்ரை பண்ணாதீங்க. டோன்ட் ட்ரை திஸ் அட் ஹோம். இந்த மாதிரி எக்ஸ்பைரி ஆன க்ரீம்லாம் போட்டு மூஞ்சை காலி போடுறது உஷாரா இருக்கு. ஆக்சுவலா வீட்டுல வச்சு ஒரு பிராங்க் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆமா நீ வேற எக்ஸ்பைரி ஆகி எரியுதுடா சரியான முட்டையை கொண்டு வந்து மூஞ்சில ஓடிக்கலாம்னு நினைச்சிருக்காங்க. என்னையோட கொள்ள பார்த்தா சொன்னாரு. சோ அதனால குழந்தை வேற ஆல்ரெடி மூஞ்சி எரியுதுன்னு சொல்லிச்சு. அதனால சரி நான் போனா போதும் குழச்சி போட்டு விட்டுட்டேன். நான் மூஞ்சி எரியுதுன்னு சொன்னேன். அப்படியே புசு புசுன்னு கம்பினே இருக்க போல இருக்கு. எப்படி இருக்கீங்க? சொல்லு. பைத்தியம். சரி ஓகே. மூஞ்சி எரியுதுன்னு சொன்னல நீ அந்த முட்டை வச்சிருந்தா அந்த ஆம்லேட் ஆயிடுமா? இது ஹெல்தி காமெடி ஜோக் கடி ஜோக்னு சொல்லுங்க எனக்கு சாவடிக்கு. ஓ நோ ஓ நோ ஓ நோ 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 நோ. சரி ஓகே. சரிங்க இவ்வளோ வாழ்க்கையில பேசுறீங்களே மிஸ்டர் நவீன். இது Q&A செக்ஷன் போடணும்னு மனசாச்சு உங்களை நிறுத்தலையா? அப்படின்னு எல்லாரும் கடல்ல உங்களை கழுவி ஊத்துறாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இப்ப யார் மேக்கப் போட்டா? நீ போட்டே நான் போட்டேன். வேலை இல்லாம மேக்கப்லாம் போட்டு ஒரு வீடியோ எடுக்க ஒரு Q&A எடுக்கிறது கொஸ்டின்லாம் சொல்லி எத்தனை நாள் ஆச்சு? ஒரு வீடியோ அது இவங்கதான் காரணம். ஊர்ல இருக்கும் போது நான் எடுக்க வாவான்னு கூப்பிட்டேன். வந்தியா கிரிக்கெட் விளையாட போதெரியுது, ஊர் சுத்த தெரியுது. ஆக்சுவலா இங்க வந்து நாங்க எடுக்கணும். இங்க வந்து நாங்க 2 நாள் இருக்கோமா. ஒரு நாள் ஃபங்க்ஷன் ஒன்று இருந்துச்சு அதெல்லாம் போயிட்டோம். இப்போ வந்து சரி வீடியோ இல்லாதனால சரி சிம்பிளா ஏதாச்சும் ஒரு வீடியோ எடுத்துட்டோம். Q&A கொஸ்டின் எல்லாம் எடுத்து எழுதி வச்சிருக்கோம். சீக்கிரமா வந்து Q&A வரும். நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. மேக்ஸிமம் 2 டேஸ்ல நம்ம போஸ்ட் வந்துரும். கண்டிப்பா வெயிட் பண்ணுங்க. என்ன சொல்றீங்க இந்த வீடியோக்கிலே ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்தா நீங்க கேளுங்க. கண்டிப்பா நாங்க ஆன்சர் பண்றோம். வேற இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு மறக்காம என்ன சேலஞ்ச் பண்ணணும் ஃபுட் சேலஞ்ச் பண்ண சொல்லிருக்கீங்க. நிறைய பேர் என்னோட குக்கிங்க்கு ஃபேனா இருக்காங்கம்மா. குக்கிங் பண்ணி குக் பண்ணி காட்டுக்கா. சரி காட்டிடலாம். சரி சமைக்கலாம். நானே சமைச்சேன். அதெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பா கூடிய சீக்கிரம் வந்து நிறைய பேர் மினியேச்சர் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. மினியேச்சர் குக்கிங் பண்ணுங்க.
மினியேச்சர் பாத்திரம்லாம் போய் வாங்கணுமே. அதெல்லாம் எங்ககிட்ட இல்ல. லாக்டவுன்லாம் முடியட்டும், கண்டிப்பா அதெல்லாம் நம்ம வாழ்க்கையை நம்ம பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிருங்க. மறக்காம மீரா நவீன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம சீக்கிரமா 1 lakh சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணணும். 1 lakh சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டா நாங்க 2 பேரும் லைவ் வருவோம். மறக்காம ஸ்கின்னுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது வேண்டிக்கிறேன். எக்ஸ்பீரியன்ஸ் கிரீம்லாம் போட்டு விட்டா எரியுது. சரி, ஓகே.